எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மணி மேக் பண்ணவே முடியல. நான் அபண்டன்ட்டாக இருக்கவே முடியல. இப்படி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த எல்லா தாட்ஸுமே எனக்குமே இருந்திருக்கு. 2021 நான் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிற எல்லாமே நம்மள மாதிரி ஆளுங்க தான் சொல்லி அதனால அவங்க கூட வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது பணம் அப்படிங்கிற டாபிக் வந்துச்சு. அவங்க வந்து நான் வந்து சொன்னேன், பணத்தை நான் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. அவங்க எல்லாருமே வந்து பணத்தை செலவு பண்றதுக்கெல்லாம் பார்த்துலாம் செலவு பண்ணக்கூடாதுடா. பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். ஆனால் மனுஷங்க தான்டா முக்கியம். எப்படி என் நம்பர் ஆஃப் ஒரு பூமர் டைப் ஆஃப் திங்ஸை வந்து எனக்குள்ள வந்து தெரிஞ்சுட்டு இருந்தானுங்க. நானுமே அதெல்லாம் நம்பிட்டு ஓகே அதுதான் உண்மை அப்படின்னு பணத்தை சேர்த்து வைக்காம லாவிஷா இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருந்தேன். யூசி நான் நல்லா ஏர்ன் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அட் த சேம் டைம் நான் வந்து அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இல்லாம எல்லாத்தையுமே லாவிஷா செலவு பண்ணிட்டு இருந்ததுனால என்னால மணி ப்ராப்பரா எப்படி வாங்குறேன், எங்க போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கூட எனக்கு தெரியவே இல்லை. டிப்ரெஷனாக தான் இருக்கு. நிறைய பேர் இந்த விஷயத்துல வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. இவன் சொன்னா நான் அந்த விஷயம் பண்ணேன், பணம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. மேபி எனக்கே ஒரு தாட் இருந்துச்சு, பணம் கையில நிக்கவே மாட்டேங்குது. இப்படி என் நம்பர் ஆஃப் பிலீஃப் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இது எல்லாமே எனக்குமே இருக்கு. இதெல்லாம் அடிச்சு உடைக்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கு போகுது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம், ஒரு குறிப்பிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட திங்ஸ் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பிலீவ்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா பணம் நம்ம கையில தங்கவே தங்காது. ஸோ அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியாதுன்னா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கேனோ அதை நான் இந்த இடத்துல ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ லீடரா ஆன்லைன்ல கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அடிக்ஷன், பிலீஃப்ஸ், கம்யூனிகேஷன் சொல்லி இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்க்கு நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே நிறைய கிளைண்ட்ஸுமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் பட் வராமல் மட்டும் இருக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட். நம்பர் 1, பணத்தை பற்றின ஏகப்பட்ட என் நம்பர் ஆஃப் பிலிப்ஸ் நமக்குள்ள திணிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வீட்டில் இருக்கவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அவங்க சொன்னது அப்படின்னு. இது எல்லாமே லேக்கிங் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக்கிங் மென்டாலிட்டினா என்கிட்டலாம் பணம் தங்காதுப்பா, என்கிட்டலாம் பணம் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் தாட்ஸ்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இது எனக்குமே இருந்திருக்கு. பணங்கிறது ஒரு கெட்டது, பணம்னாலே ஒரு மோசமானது இப்படின்னு என் நம்பர் ஆஃப் பிலீஃப்ஸை நான் வச்சிருக்கேன். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சிக்கவே கூடாது. லேக்கிங் மென்டாலிட்டி எப்போ உங்ககிட்ட அதிகமா இருக்கோ அப்போ பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தங்கவே தங்காது. நம்பர் 1, நாட் ஹேவிங் ப்ராடர் ஃபோக்கஸ் அப்படின்ற சென்ஸ். ஒரு கழுகு மேல பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பார்வை எப்படி இருக்குமா, ஷார்ப்பா ஒரே இடத்த நோக்கி இருக்குமா. ஆனா பணம் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்தவரை நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஒரு இது விட்டா எனக்கு வேற வழியே இல்லைங்கிற மாதிரி இல்லாம ப்ராடரா இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க வந்து நிறைய இருக்கு. பட் த திங் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பணங்கிறது இந்த ஒரு வழியில மட்டும் தான்ப்பா வரும். இந்த 9 to 5 ஜாப் போனா மட்டும் தான் எனக்கு பணம் கிடைக்கும். இந்த ஜாப் இதெல்லாம் நான் வந்து பண்ணனா வராது அப்படின்னு. பட் த திங், யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் அ ப்ராடர் விஷன் ஆர் ப்ராடர் ஃபோக்கஸ். நாட் பி அட்ராக்டிவ். கேர்ள்ஸ் கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கேர்ள்ஸுக்கு அட்ராக்டிவா இருந்தா பிடிக்கும். அட்ராக்டிவ் இந்த சென்ஸ் பிசிக்கலி நான் சொல்ல, மென்டலி சொல்றேன். நீங்க பேசுற விதம், பழகுற விதம். இப்ப நான் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு அட்ராக்டிவா இருக்கேன். சரி, ஓகே, ஃபைன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், அது ரியாலிட்டி தான். ஸோ அதே மாதிரி தான் பணத்தையும். ஒரு பணம் அப்படிங்கிறது போரிங்கா நான் வந்து சேர்த்து வைக்கிறவங்க கிட்ட பணம் வந்து தங்கவே தங்காது. லெட்ஸே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து மட்டுமே வைப்பாங்க. பிகாஸ் ஃபியூச்சர் சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா போரிங்கா எப்ப பார்த்தாலும் நீங்க சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களால ஏர்ன் பண்ணவே முடியாது. அது உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி வரவும் வராது. டபுள் ஆக்கிறதுக்கு பாருங்க, அடுத்த ஸ்டேஜ் தான் டபுளிங் கேம். அதாவது பணம் அப்படின்னா அதை நீங்க டபுள் பண்ணணும் தான் வச்சுக்கணும். இப்போ லெட்ஸே ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரை எப்படி நீங்க வந்து ஓகே அப்டேட் பண்றேன் இப்படி அப்டேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்க பணத்தை டபுள் பண்ணவங்க யாருக்கு பணத்தை டபுள் அதிகமா பண்ண தெரியுதோ அவங்க கிட்ட மட்டும்தான் அதிகமான அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 100% ஆஃப் த பீப்புள்ல 20% ஆஃப் த பீப்புள் தான் அதிகமான அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அக்குமுலேட் பண்றாங்க. பிகாஸ் தே நோ ஹவு டு டபுள் இட். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். நான் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு அதெல்லாம் பிலீவ் கிடையாது. என்னை பொறுத்தவரை சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, என் மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதுக்கான ஒரு ஆன்லைன் கோச்சிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நான் நிறைய மென்டார்ஸ் வச்சிருந்திருக்கேன், நான் நிறைய கோர்சஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் என்ன அப்டேட் பண்றதுக்கு மட்டும். ஒன்ஸ் என்ன நான் அப்டேட் பண்ண என் லைஃப்ல நான் நிறைய அபண்டன்ஸான விஷயங்களை பார்க்குறேன். த திங் அபண்டன்ட் கிடையாது, அபண்டன்ஸ். ஓகே, அபண்டன்ங்கிறது வேற, அபண்டன்ஸ்ங்கிறது வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ த திங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் கீழே ஷெடியூல் பண்ணிக்கோங்க. கமிங் பேக் டு த கான்டென்ட், ஃபோக்கஸிங் ஆன் மணி.
யாராவது ஒருத்தர் ஒரு பொண்ணு மேல அதிகமான ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த பொண்ணு அவங்கள பார்த்து சீ போடா உனக்கு ஒரு வேலையில அப்படின்ட்டு போயிடுவாங்க சீக்கிரமா. ஓகேவா? பிகாஸ் ஹி இஸ் நாட் ஸோ அட்ராக்டிவ். பட் த திங், நீங்க அதே மாதிரிதான் பணத்துக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே சரி, நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அது வேணும் 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 வேணும்னு ரொம்ப அதுல அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட தங்கவே தங்காது. உங்களை விட்டு எவ்வளவு சீக்கிரம் ஓட முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி போயிடும், உங்க கூட இருக்கவே இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகே, திங்க் அபவுட் அதர்ஸ். நம்மளை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிறத விட என்னைக்கு அவனை பத்தி அதிகமா யோசிச்சு அவன் லைஃப்ல இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, அவன் நிறைய பணம் வச்சிருந்தனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு நம்ம நினைக்கிறோமோ நமக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, லிமிட்டிங் பிலீஃப். அது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கேயும் அவனும் அதே மாதிரி விஷயங்களை வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இவங்க உங்களோட லைஃப்குள்ள கொண்டு வந்துட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அப்போ எனக்குமே அப்படிதான் நடக்குமா, நான்லாம் சபிக்கப்பட்டவனா, என்னாலாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே முடியாதா அப்படின்னு. த திங், இந்த மாசம் இந்த வருஷத்துல பிறந்தவங்க எல்லாமே சபிக்கப்பட்டவங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் லிமிட்டிங் பிலீஃப். இதே மாதிரிதான் இந்த இதுல பணத்துல பொறுத்த வரையும் வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்கள வந்து யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கும் மேபி நடக்கலாம் இப்படிங்கிற நம்பர் ஆஃப் பிலீஃப்ஸை கொண்டு வந்து உங்க மேல திணிச்சிங்கன்னா கம்பல்சரியா அது உங்களுக்கு எப்படியாவது நடந்துடும். பிகாஸ் நீங்க அதை ஆழமா நம்பும் போது. ஓகே, ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் பிலீஃப்ஸ் அண்ட் ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் தட் பிலீஃப்ஸ், ரைட்? தட்ஸ் த திங் ஹியர். முன்னாடியே சொன்ன மாதிரி டு பி அட்ராக்டிவா இருக்க ட்ரை பண்ண. அட்ராக்டிவ் இந்த சென்ஸ் நீங்க வந்து போயிட்டு நான் வந்து இது ஃபேஸ் பண்றேன் இது பண்றேன் அதெல்லாம் இல்லை. அட்ராக்டிவ் இந்த சென்ஸ் மணி இருக்கு அப்படின்னா அந்த மணியை வெறும் எனர்ஜியா பாருங்க, அது ஒரு அபண்டன்ஸா பாருங்க. அது வந்து நிறைய அங்க மணி இருக்குங்க, நிறைய பணம் அதிகமா இருக்கு. ஓகேவா? த திங், நீங்க அதை என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்றீங்கன்னு இருக்கு. மணி யார்கிட்ட அதிகமா தங்கும் தெரியுமா? யார் ஒருத்தன் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வாங்கணும், இந்த பணத்தை வச்சு நான் யோசிக்கிறானோ அதை வச்சுதான். வீடு காரை நான் இங்க பேசல, அதுவுமே இருக்கலாம். பட் அதையும் தாண்டி இப்போ நான் வந்து டிராவல் பண்றதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அவன் கிட்ட கம்பல்சரியா பணம் வரும். பிகாஸ் அவன் அதை வந்து பெர்சீவ் பண்றான், எனக்கு அந்த மாதிரி விஷயம் வேணும். பணம் சும்மா எனக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பணம் எவ்வளோ நீங்க மூச்சை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தங்காது. இதான் ரியாலிட்டி. பிகாஸ் நான் இதை பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நான் சூப்பரா என்னோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லிவ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஆக்சுவலி உங்களை ஃபியூச்சர்லயே நான் வாழுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் லிவ் இன் த ஃபியூச்சர். இப்போ லெட்ஸே ஒரு அபண்டன்ஸான ஒரு பர்சன், அவன் லைஃப்ல வந்து அவனுக்கு எல்லாமே இருக்கு, பணம், பேர், புகழ், அதிகாரம், சந்தோஷம், இப்படி எல்லாமே இருக்குன்னா அந்த பையன் எப்படி ஃபீல் பண்ணுவான், எப்படி திங்க் பண்ணுவான், எப்படி பேசுவான், எப்படி நடந்துப்பான், அவன் எவ்வளவு சந்தோஷமா அவன் லைஃப்பை வந்து லீட் பண்ணுவான்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. லெட்ஸே நான் நேத்து இதை பத்தி படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் கண்ண மூடி ஓகே அபண்டன்ஸா இருக்கிறப்ப எப்படி நடப்பான், அவன் ஜாலியா நடப்பான், ரொம்ப அவன் கூழு தான் நடக்க மாட்டான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பான், எல்லாத்தையுமே சிரிச்சு பேசுவான், செம்மையா பேசுவான், ஜாலியா இருப்பான், அவன் கவலையே பட மாட்டான். பிகாஸ் அவன்கிட்ட எல்லாமே தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்படிங்கிற பிலீஃபை எனக்குள்ள விஷுவலைசேஷன் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் விஷுவலைசேஷன் நீங்க பண்ணும்போது உங்க பிரெயினுக்கு ரீலான்லாம் தெரியாது, இட் டேக் இட் ஆஸ் அ ட்ரூ திங். ஸோ அப்படிங்கும் போது நீங்க விஷுவலைஸ் பண்ணி ஓகே ஒரு அபண்டன்ஸான நான் ஒரு பர்சன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் instead of your practice you can make everything in your life. You are a creator in your life. okay, உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத உங்க லைஃப்ல கிரியேட் பண்றது யாருன்னா நீங்க தான், வேற யாருமே இங்க கிரியேட் பண்ணல. நீங்க அதை நம்பணும், அதுதான் இங்க மேட்டர். பிளசிபோ எஃபெக்ட், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசுவோம். பில்டிங் டிஸ்கம்ஃபர்ட், நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து விஷுவலைசேஷன் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க மென்டலி இந்த விஷயம்லாம் பண்றாங்க, ஆனா பிசிக்கலி நீங்க பண்ணணும். ஒரு பாடிலி நீங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்க மைண்ட் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே யூ ஆர் தட் பர்சன் அப்படின்னு நினைக்கும். நம்ம நிறைய பேர் என்னன்னா ஓல்டு ஒன்ஸ், அதாவது எனக்கு வந்து சந்தோஷம் வேணும், பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், ஆனா எனக்கு பழசும் வேணும், நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன், ஆனா எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எதுவுமே கிடைக்காது. லிட்டரலா இதையுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னைக்கு என் லைஃப்ல நான் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணணும், அதாவது டிஸ்கம்ஃபர்ட் இந்த சென்ஸ், இது வரைக்கும் நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ டிஸ்கம்ஃபர்ட், என்டர்டைன்மெண்ட்டை கட் பண்ணுறேன், மாங்க் மோடுக்குள்ளே போகிறேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, என் வீட்டில் இருக்கவங்களோட, எங்கள் அம்மாவோட நான் வந்து கார்ட்ஸ் கேம் விளாடுறேன், என் தம்பியோட பிஸ்னஸ் கேம் விளாடுறேன், ஜேர்னல் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், கிளாலிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், நேச்சரை ரசிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாலாம் என்னை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என் லைஃப்
ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறத நானே ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட பணம் அதிகமாக தோங்குனா எவன் ஒருத்தன் மைண்டையும் பாடியும் பர்ஃபெக்டாக வச்சிருக்கானோ அவன்கிட்ட மட்டும்தான். யார்கிட்ட பணம் தங்காதுன்னா மைண்ட் அவன் ப்ராப்பராக வச்சுக்கவே இல்லை, மைண்ட் செட் நல்லாவே இல்லை அப்படின்னா சீரியஸ்லி அவன் கிட்ட பணம் அந்த அபண்டன்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. திரும்பியும் சொல்கிறேன், இதுக்கான பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துருங்க, பராமரிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் நிறையா பர்சனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு. அண்ட் ஸோ நான் டெய்லி நாலேஜ் கெயின் பண்ணிட்டும் இருக்கேன். நாட் வர்த்தி மைண்டட், அதாவது சீட் பண்ணணும், சீட் பண்ணால் மட்டும்தான் பணம் கிடைக்கும், பணங்கிறது வந்து இவங்க கிட்ட தான் இருக்கும், அவங்களாம் தப்பு பண்ணி தான் பணம் சம்பாதிக்கிறாங்க இப்படிங்கிற கம்ப்ளைனிங் மென்டாலிட்டி, சீட்டிங் மென்டாலிட்டி, தென் வந்து எப்போ பார்த்தாலும் டிப்ரெஸ்டாக நான்லாம் வேஸ்ட்டு ஒர்த்தே இல்லைங்கிற இந்த மாதிரியான மென்டாலிட்டிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா த மணி வில் நாட் அட்ராக்ட் பை யூ, இட் வில் அட்ராக்ட் பை சம்மன். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட இன்னொருத்தருக்கு போயிடும். அது எப்படியாவது கண்டிப்பாக நடக்கும், பிகாஸ் நீங்கள் இந்த மென்டாலிட்டிலாம் வச்சுட்டு இருக்கும்போது. நெக்ஸ்ட், பர்சன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி. பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பர்சன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி நம்ம பிரிக்கலாம். இந்த பர்சன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பழைய விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது விஷயத்துக்குள்ள என்டர் ஆகும் போது பர்சன் ஒரு புது ரியாலிட்டியை கிரியேட் பண்றாரு. அந்த ரியாலிட்டி அவரோட பர்சனாலிட்டியா மாறுது. அந்த பர்சனாலிட்டி அவருக்கு ஒரு பிஹேவியரை கொடுக்குது. அந்த பிஹேவியர் அவரை அபண்டன்ஸ் பர்சனா மாத்துது. இதுதான் உண்மை. எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல, பட் ஐ எம் பிலீவிங் தட். அதாவது நீங்க இங்க பண்ண வேண்டிய விஷயமே ஏர்ன் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சேஞ்ச் பண்ணணும். எதை சேஞ்ச் பண்ணணும்னா உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, உங்களுக்கு தேவை பணம் கிடையாது. யூ நீட் தேர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதானே தவிர யூ டோன்ட் நீட் அ மணி. நீங்க யோசிச்சிங்கன்னா மட்டும் போதும், எப்படி அக்குமுலேட் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற எல்லா தாட் ப்ராசஸும் உங்களுக்கு வந்துடும். சும்மா பிசினஸ் ஆரம்பிக்கணும், பணம் இல்லை, பணம் இல்லைங்கிறது நீங்க உங்களே ஏமாத்திக்கிற ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பிலீஃப் தான். ஸோ அப்போ நீங்க இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர மணி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா புரிஞ்சுக்காங்க, ஓகே? அதுவும் இன்னைக்கு இந்த ஏரால நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்ம். ஜஸ்ட் கோ மெயிலுக்கு ஐடியா கிரியேட் பண்ணுங்க, என்ன பிசினஸ் அதை ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்காம என்ன இருக்கோ, அதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுங்களே தவிர மணியை கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்து பணம் இருந்தால் தான் அதை நான் பண்ணுவேங்கிற இந்த மென்டாலிட்டி கூட எப்போவுமே போய் மாட்டிக்காதீங்க. இட்ஸ் அ ட்ராப் திங். அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான வீடியோ நான் இங்கே கொடுக்குறேன், இல்லை மேலே கார்டில் கொடுக்குறேன், ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சீப் டோபமைன் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஃபுல் கைடாக கோர்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ப்ராப்ளி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட்ஸில் நான் இருக்கேன், ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன், ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேல்யூவான கண்டென்ட்ஸ் இந்த த்ரெட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.